தலைவா உனை வணங்க என் தலை மேல் கருங்குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கருங்குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனப்பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனப்பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரங்குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலிருந்து நாம் திருவருகை காலத்தின் வார நாட்கள் என்கிற நிலையில் டிசம்பர் 17 தொடங்கி கிறிஸ்து பிறப்பு வரையிலும் கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் அத்தனையும் ஆண்டவர் அவரோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு, அவரில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை, மற்ற மனிதர்கள் எப்படி மீட்பு திட்டத்தில் தங்களை கையளித்து கொண்டார்கள் என்பதை பற்றிய பகுதிகள் தான் நமக்கு வாசகமாக கொடுக்கப்படவிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுனுடைய மூதாதையர் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை தியானித்து நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு பயணிக்கவும் இந்த நாள் அழைப்பு தருகிறது. ஆகவே இது புதிய நாளை தந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி கூறி இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிற பாடத்தை உணர்ந்து பயணிக்க இப்பலியில் மன்றாடுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவனின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக
அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 10 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நெல்லுங்கள். வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில்களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வருவரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரென எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலை தூங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே, எங்களுக்கு உண்மையில் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய.
தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையசார், எலையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தின் வார நாட்களில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு நீண்ட தலைமுறை பட்டியல் பெயர் வாசிக்கப்பட்டது. இது தெரிஞ்சு நாங்கள் என்னையா செய்ய போகிறோம் அப்படி தான் நிறைய பேருக்கு தோணும். இது தலைமுறை பட்டியலை வாசிப்பதன் வழியாக நமக்கு என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒன்றின் வேர் தெரிய வேண்டும், அதுதான் நோக்கம். அதனுடைய அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பமாகிறது? எல்லாத்துக்குமே ஒரு ரூட் இருக்கு, சரிதானா? இப்போ கடவுளுடைய படைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது புல் பூண்டு வகையை சேர்ந்தது, இது பாலூட்டும் வகையை சேர்ந்தது, இது விலங்குகள் வகையை சேர்ந்தது, இது பறவைகள் வகையை சார்ந்தது, இது கடல்வாழ் உயிரினங்களை சேர்ந்தது என்று ஒன்றொன்றுக்கும் ஒரு வரையறை வகுத்து வைத்திருக்கிறோம். பூனை எந்த வகையை சேர்ந்தது? பூனை வகையை சேர்ந்ததா? பூனை, புலி அதெல்லாம் ஒரு வகையாக சேர்ந்தது தான் சொல்லுவாங்க. நீ பாருங்க, பூனையும் புலியும் ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புலியை உங்கள் வீட்டில் வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. பூனையை நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறு இருக்கிறது. அந்த இனத்தை சார்ந்தது, அந்த வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பனைமரம் அது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு புல் வகையை சார்ந்தது தான் சொல்லுவாங்க. நாம் நினைக்கிறோம் அது பெரிய மரம்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு புல் இனத்தை சேர்ந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வேறு மாதிரியாக இருக்கிறது. அதனால் இப்போ என்ன அடுத்த கேள்வி? அது தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால்,
அன்பார்ந்தவர்களே, சிங்கத்தோடையும் புலியோடையும் நம்மளால் வாழ முடியாது. அதே போல் மற்ற காட்டில் வளரக்கூடிய அந்த உயிரினங்களோடு நம்மளால் தங்கி இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் இந்த வகையை சார்ந்த உயிரினம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அதற்கென்று ஒரு குணம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த குணத்தை மாற்ற முடியுமா? யாராவது மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய குணத்தை மாற்றவே முடியாது. அது அப்படிதான் இருக்கும். அது கடவுளுடைய படைப்பிலிருந்து அப்படியே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த தலைமுறைகளை பார்க்கிற போது இந்த தலைமுறையின் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் செய்து ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் சேட்டை பண்ணான், உள்ளூர் பள்ளிக்கூடம். அவன் ரொம்ப சேட்டை பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரும் உள்ளூர் ஆசிரியர் தான். டேய் இங்கே வா அப்படின்னாரு. தலைமை ஆசிரியர், சார் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், நீங்களே கூப்பிட்டு பேசுங்க, உங்கள் ஊர் பையன்தான் அப்படின்னு சொன்ன உடனே அது யாருன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, டேய் டேய் நீ அப்படி பண்ண, உங்கள் அப்பா அப்படி கிடையாதடா, உங்கள் அம்மா அப்படி கிடையாது, உங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாதடா, உங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுடா அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்கள், அதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய வழிமரபினர் வேறு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் நீ வளர்றது வேற மாதிரி வளர்ற. புரிகிறதா? அப்போ உன்னுடைய ரூட்டு வேறடா, நீ அந்த ரூட்ல வளரணும், அந்த வேர்ல வளரணும், அந்த வேரை விட்டு வேறு வகையில் நீ வளர்ந்து போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல வருகிறார். நெப்போலியன் மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். அந்த நெப்போலியனுடைய படையில ஒரு நாள் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்ன சலசலப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு படை வீரன் என்ன சொன்னபடியும் கேட்கல, போருக்கு போக வேண்டிய நேரத்தில் போகல, அங்க இருக்கக்கூடியவங்களை ஒன்று கூட்டி வச்சுக்கிட்டு அவனே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்ப என்ன இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது நெப்போலியனுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஆளை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க, அந்த படை வீரனை கூப்பிட்டு வராங்க. அப்போ நெப்போலியன் அவனை ஏற இறங்க பார்க்குறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், உன் பேர் என்னன்னு கேட்டான். அந்த படை வீரன் சொன்னால் என் பேர் நெப்போலியன் தான். உடனே நெப்போலியன் சொன்னான், ஒன்று உன் பேரை மாற்று, அல்லனா உன் குணத்தை மாற்றுன்னு சொன்னான். ஏன்னா என் படையில் இருந்துக்கிட்டு என்ன போலவே நீ எப்படி இருக்க முடியும்? நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் பேர் எப்படி வச்சிருக்காங்க? அந்தோணியாப்பே, அருளப்பே, அந்தோணியம்மா, வியாகம்மா, செவத்தியா, அப்படிலாம் பேரை வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பேர் சொன்னா. இப்போ எனக்கு இந்த பேருக்கான ரூட் என்னன்னு தெரியணுமா இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு எப்படி அந்தோணி வியாகப்ப ரெண்டு பேரை இருக்கியா வச்சியேன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கிறேன். அந்தோணிங்கிறது எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா பேர், யாகப்பங்கிறது எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா பேர். சரிதானா? ரூட்டு தெரியுதா? அப்படி அவர் ரெண்டு பேரையும் வச்சு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் இருக்கு. நீங்கள் பேர் வைக்கும்போது அப்படி வைக்கணும். இப்போ திரிசான்னு பேர் வச்சா அந்த பிள்ளைக்கு என்ன பேரை வைப்பி? எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு என்ன குணம் வளரும்? அன்பார்ந்தவர்களே, நமக்கு ரூட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்முடைய வேர் எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வேறே ஆண்டவர் இயேசு தான். அவரில் தான் நாம் வேறு ஊந்தியவர்கள். அந்த வேர்ல இருந்து நம்ம புறப்பட்டு வரணும். ஆனால் நமக்கு வேரெல்லாம் இன்னைக்கு வேற லெவலில் மாறி இருக்குது. வாய்க்குள்ள நுழைய மாட்டேக்கு. ஒரே வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு வீட்டில் அந்த பேர் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று குசா ஒன்று புசா, அது மாறி மாறி வச்சிருக்காங்க. என்ன பேருன்னே சொல்ல மாட்டேங்குது. அந்த அம்மா யாரை கூப்பிடுதாடே தெரிய மாட்டேங்குது. உஷா அப்படி உஷாவை கூப்பிடுதாளா பிசாவை கூப்பிடுதாளா தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு. ஒன்று போல பேர் வைக்கணுமா? மூத்த மகனுக்கு ஒரு பேர் வச்சா அதே மாதிரி பேர் வைக்காது. அவனுக்கு அபின்னா இவனுக்கு சிபின். அபினை கூப்பிடுதாளா சிபினை கூப்பிடுதாளா யாரை கூப்பிடுதா யாருக்கு தெரியுது?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேர் தெரியாமல் வளர்க்கிறோம், வேர் தெரியாமல் உருவாக்குகிறோம். ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சா இன்னொரு பிள்ளைக்கு அது வித்தியாசமான ஒரு பேரை வைங்க, புரிதருடைய பெயரை வைங்க. ஆண்டவர் இயேசுனுடைய வழிகளில் வந்த பிள்ளைகளுடைய பேரை வைங்க. பாருங்க, நாம யார் ரூட்ல வளர்ந்துருக்கிறோம்? உங்களுக்கு ரூட் யாரு அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வேரில் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உடலின் மறை உடலில் நாமும் எல்லாம் உறுப்புகள் சொன்னா அவருடைய வேர்ல தான் வளர்க்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனாலதான் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். சரிதானா? அதனாலதான் பிள்ளைகளுக்கு நாம திருமுழுக்கு கொடுக்கிறோம். திருமுழுக்கு பெறுகிற பிள்ளைகள் யாரை போல மாறுகிறார்கள்? ஆண்டவர் இயேசுவை போல மாறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவிடம் விளங்கிய அதே ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் தூய ஆவியிடம் விளங்கிய அந்த தூய ஆவி உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய குணநலன்கள் உங்களுக்கு வெளிப்படணும். சரிதானா? அப்ப ரூட்டு தெரியாம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். அடிப்படையில் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஓ, ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சாங்க, வீட்டில் ஒரே சண்டைக்காடு. உங்களுக்கு சொல்லியிருக்க இந்த கதையை. என்ன சண்டை அப்படின்னு சொன்னா, வீட்டுக்காரர் சொல்றாரு எங்க அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறாரு. அப்பா பேர் என்ன? அந்தோணி. அந்த வீட்டம்மா சொல்றாங்க எங்க அப்பா பேரை தான் வைக்கணுங்க. அவ என்ன பேரு? அவங்க அப்பா பேரு சாமி. ரெண்டையும் சேர்த்து என்ன பேர் வச்சிடலாம்? அந்தோணி சாமின்னு வச்சிடலாங்களா? நோ, அந்தோணி மட்டும்தான் வைக்கணும். அவ சொல்றா இல்ல சாமி மட்டும்தான் வைக்கணுங்க. காலையில் தொடங்க சண்டை சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. காலையில் பக்கத்து வீட்டுக்காரன் போனான், பார்த்துட்டே போயிட்டு சாயங்காலம் வந்தான். என்னப்பா சண்டை, மறுபடியும் சண்டை விட்டுட்டு இருக்கீல அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னிச்சு, எங்க அப்பா பேரை வைக்க சொல்றேன், வைக்க மாட்டேக்காரு. அவர் சொல்றாரு எங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்றாரு, அதுக்கும் வைக்க மாட்டேக்கா. சரி என்ன பேரு? எங்க அப்பா பேர் அந்தோணி. உங்க அப்பா பேர் என்ன? சாமி. ரெண்டையும் சேர்த்து அந்தோணி முத்துசாமின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா. ரெண்டையும் சேர்த்து எந்த பேரு? அந்தோணி முத்துசாமின்னா. இல்லையா? அந்தோணி சரிதான், சாமி சரிதான், முத்து யாரு அப்படி கேட்டா அது எங்க அப்பா பேருன்னா. நிறைய பேருக்கு குழப்பம்தான். பாருங்க, நம்ம என்ன பேர் வச்சு வளர்க்குறோங்கிற பொறுத்து இருக்கு. ரூட்டு தெரியாமல் பல நேரங்களில் வளர்ந்துக்கிட்டு இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசுவில் வேரூண்டிய பிள்ளைகள். நம்முடைய குணநலன்கள் இயேசுவிடத்தில் விளங்கிய குணநலன்கள் வெளிப்படணும். முதல் வாசகத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறான். சாக போறாரு, சாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு சொன்னா, யாக்கோபு சொல்றார், யூதாவை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு சிங்கக்குட்டி அப்படிங்கிறார். நீ ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என இருப்பாய். உன்னை பார்க்கிறவங்க பயப்படுவாங்க. நீ தான் ஆளுவாய், நீ தான் ஆட்சி செய்வாய்ன்னு சொல்றார். அதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, இயேசு யாருடைய தலைமுறையில் வந்தாரு? யூதா குலத்து சிங்கம் அப்படின்னு இயேசுவை சொல்கிறோம். தாவீதின் வழிமரபினர் என்று சொல்கிறோம். ஆபிரகாமின் மகனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். அப்ப இயேசுனுடைய தலைமுறை பாருங்க, எப்படிப்பட்ட தலைமுறை? தாவீது அரசர் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான அரசர். இயேசு அவருடைய மகன் என்று சொன்னால் ஆண்டவருடைய மகன். அதே போல ஆபிரகாமின் மகன் என்று சொன்னால் விசுவாசத்தின் தந்தை. அப்படியே என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவார். உன்னையே வெட்டிட்டு சாவுன்னு சொன்னாலும் சாவார். மகனை பலி கொடுன்னு சொன்னாலும் பலி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை. ஆண்டவர் இயேசு அப்படித்தான். சிலுவையில் கையளிக்கணும், அதான் உனக்கு வேலை, அதுக்கும் தயார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு ரூட் அப்படிப்பட்ட ரூட்டு. நம்ம வேர் தெரியாமல் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வேர் தெரிந்தது என்று சொன்னால் நாம் இந்த வளர்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாறுவோம். அப்ப இயேசுதான் நமக்கு வேர் என்று சொன்னால் இயேசுனுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் பற்றி பேசுனா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதனால் இதோட முடிச்சுக்கிடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அதிகமாக நாம் தியானிப்போம். எளியவர் உமக்கு
படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை, எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம். அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம். மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம், மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம். மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம், மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களைப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் மெய் புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர் என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அரும் நண்பன் என் நண்பன் உள்ளம் ஒன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே, வறியோரே எளியோரே வாழ்வெல்லாம் நலிந்தோரே, வருவீரென்றழைத்தானம்மா. வருவீரென்றழைத்தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளமொன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா.
ஓர் நண்பன் நலம் வாழ உயிர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. ஓர் நண்பன் நலம் வாழ உயிர் நல்கும் பிறரன்பே பேரன்பு என்றானம்மா. பெரும் பாவி என்னை மீட்க திரு ஆவி தந்தானே, பெரும் பாவி என்னை மீட்க திரு ஆவி தந்தானே, உயிர் நண்பன் அவன் தானம்மா. என் உயிர் நண்பன் அவன் தானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. அரசாள வரவில்லை அதிகாரம் பெறவில்லை வலியோன் போல் வாழ்ந்தானம்மா. அரசாள வரவில்லை அதிகாரம் பெறவில்லை வலியோன் போல் வாழ்ந்தானம்மா. பகையாளர் பாதத்தை பரிவோடு கரம் தாங்கும், பகையாளர் பாதத்தை பரிவோடு கரம் தாங்கும் பண்பாளன் நானானம்மா. ஒரு பணியாளன் நானானம்மா. அரும் நண்பன் என் நண்பன் உளம் ஒன்றி சமபந்தி விருந்தொன்று வைத்தானம்மா. சமுதாயம் ஏற்காதோர் சமநீதி பார்க்காதோர் துயரெல்லாம் ஏற்றானம்மா. சமுதாயம் ஏற்காதோர் சமநீதி பார்க்காதோர் துயரெல்லாம் ஏற்றானம்மா. சுமையொன்றே வாழ்நாளில் சுமந்தாரை வரவேற்று, சுமையொன்றே வாழ்நாளில் சுமந்தாரை வரவேற்று சுகமெல்லாம் தந்தானம்மா. அவர் அகமெல்லாம் வென்றானம்மா. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை அன்னை தெரசா மற்றும் திரு இருதய அன்பிய பகுதிகளில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆகவே அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த மற்றும் திரு இருதய அன்பியத்தைச் சேர்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள் தயார் நிலையில் உங்களை வைத்து கொள்ளவும் மக்களிடம் சொல்லவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்ல பாட்டு பாடினாங்க. திருவிருந்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுவும் உறவை வளர்க்கும் விருந்தாக அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாட பாட அப்படி ரொம்ப இன்பமாக இருந்தது. நன்றி. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமாவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
உண்டாக கடவது.